சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காஞ்சேனோபுரரத்ன கங்கணரசத்கேயூராரோஜ்வலா காஷ்மீராருட கஞ்சு காஞ்சித குஜாம் கஸ்தூரிகா சச்சிதாம் கல்ஹாராஞ்சிதாஸ்தயுக்மலசிதாம் காருண்ய கல்லோலினி காமாட்சீம் கலயாமி கல்பலதிகாம் காஞ்சீபுரி தேவதாம் காமாரி காமாம் கமலாசனஸ்தாம் காம்ய பிரதானோ விரதாம் கங்கணபூஷஹஸ்தாம் காஞ்சி நிவாசம் கனக பிரபாசம் காமாட்சி தேவீம் கலயாமி சித்தேகே சதா பால ரூபாபி விக்னாப்திகந்திரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்ய யுதீந்திராதிவிருக்யா கணேசாப்பிதாமே விதக்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திகி மயூராதிரூடம் மகாவாக்யகூட்டம் மனோகாரிதேகம் மகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். எந்தாயும் நீ எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குடமானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமராமரிநாயகனே யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர்த்தந்ததே அதனால் பூமேல் அயல் போய் புணர்வு நாமே நடவி நடவி இனியான மனோசிலை மீதுனதான் அணியார அரவிந்தம் மரும்பு மதோ பணியாயன வள்ளி பதம் பணியோ தனியாதி மோகதயாபரணே தூக்கும் வலுவத்துறை தோய்ந்த கல்வியும் சற்றுவை தோய் வாக்கும் வருக பணித்து அருள்வாய் வடதும் கடலும் தேர்க்கும் ஜெயந்தமு செல்வமும் தொண்ட சல்லாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகதகதா வல்லியே ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி போகேந்திர போக மணிரஞ்சித புண்ணியமூர்த்தேகே யோகேச சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ சும்ம மம தேகி கராவலம்பம் பிரக்லாத நாரத பராசர புண்டரீகம் வியாசாதி பாகவத புங்கவ நிவாச பக்தானுரக்தானாம் பரிபாலன பாரிஜாதம் லக்ஷ்மீ மம தேகி கராவலம்பம் மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுமஸ்மரணாத்வவேதி அசாத்ய சாதக சுவாமின் அசாத்யம் தவஜிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ. சகாயாம்பா சமேத ஸ்ரீ பூமிநாத சுவாமினே நமः. மீனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர சுவாமினே நமः. ஆபீத குஜாம்பா சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர சுவாமினே நமः. श्री अभिराम समेत अमृतकटेश्वर स्वामिने नमः. बालांबिका समेत अमृत मृत्युंजय स्वामिने नमः. श्री चोर महागणपतये नमः. श्री अभिरामी पट्ट तिरुवडिगणे சரணம் சரணம். மெய்யன்பர்களே, தாய்மார்களே, ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினால்
அடியாருடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமருக்கு பாந்த வாரியார் சுவாமி திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல ஸ்ரீ பகவானுடைய திருவடிகளை வணங்கி, வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் வணங்கி, இன்றைய தினம் அபிராம் என்றாதிலே 20வது பாடலை சிந்திக்கக்கூடிய உரைகின்றன் திருக்கோயில் உரைகின்றனின் திருக்கோயில் நின்கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின நடியோ முடியோ அமுதோ நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே பூரணாச்சல மங்களையே. அம்பாளுடைய எப்படி இருக்கார் என்ற வர்ணனை ரொம்ப, அது அவருக்கே உரித்தான ஒரு ஸ்டைல். அபிராமி பட்டு எப்படி ஆதிசங்கர பகவத்பாதா சௌந்தர்யங்கள் எப்படி அம்பாளை வர்ணித்தாரோ அது மாதிரி அபிராமி அப்படி வர்ணித்தவர் அபிராமி. அம்பாள் எப்படி இருக்கிறாளோ பூரணமாக இருக்கிறாள், என்றும் பூரணமானவள், அச்சலமானவள், பூரணமாய் இருப்பவள், அதே நேரத்தில் அசைவு இல்லாதவளாக இருப்பவள். அச்சலம் என்று சொன்னால் அசைவு இல்லாதவள், அதே நேரத்தில் மங்களமானவளாக இருக்கின்றாள். அப்ப பூரணமானவள், அச்சலமானவள், அசையாதிருப்பவள், மங்களமானவள் என்று முழுமையாக பொருள் காண வேண்டும். இதற்கு ஏன் அச்சலமானவள் அப்படின்னா, அம்பாள் மலை போன்று அசைவற்று இருப்போள். அச்சலம் என்று சொன்னால் மலை. லலிதா சகஸ்ரநாமம் என்ன சொல்லுது? அம்பாளை பூர்ணம் என்ற பதத்திற்கு பூர்ணாயை நமஹா, எப்போதும் அவர் பூரண வடிவமாக இருக்கிறார். நம்ம பகவான் கூட சொல்றார், பூரணமாமன பூரணமாமன பூரணமனம் அருள் அருள் அருணாச்சலம். எல்லாவற்றுக்கும் பூரணமாக இருக்கின்றவன் இறைவனும் அம்பாளும் மட்டும். எங்கும் நிறைந்திருப்பவன் யாராதான் பூர்ணமன். ஆனா ஆசீர்வாதம் போதான் பூர்ணமித பூர்ணமித எல்லாம் சொல்ற. என்றும் அழிவில்லாத ஈசனை தன் கணவனாக அடைந்தவள். அதனாலே அம்பாளே அபிராமி சொல்றார், இவள் என்றும் பூரணமானவள், எல்லாருக்கும் மங்கள நிகழ்வனை கொடுத்தனாலே இவளுக்கு மங்கள வடிவானவள். அதான் திருவுத்தரகோச மங்கையில அம்பாளுக்கு பேர் மங்களேஸ்வரி. மங்களேஸ்வரன் சுவாமிக்கு பேர் மங்களேஸ்வரன். மங்களநாதன் உத்தரகோசம் ஊருக்கு போனா இந்த 2 பேரும் வீட்டுல பெண்பாளா தான் அப்படி மங்களேஸ்வரன் வைப்பா, ஆண்பாளம் தான் மங்களநாதன் மங்களேஸ்வரன் அப்படின்னு வச்சு. ஏன் அது அப்படி சொல்றார் அப்படின்னா, இந்த மகாபிரளய காலத்திலே ஊழிக்காலத்திலே அம்பாள் எப்போதும் இறைவனை விட்டு பிரியாது இருப்பதனாலே பூரணாச்சல மங்களையே, எப்போதும் மங்கள வடிவாக இருக்கக்கூடியவள். மங்களம் என்று சொன்னால் 100 தாற்பயம், நித்திய சுமங்கலியாக இருந்து அருள் செய்வோம், என்றும் நித்திய சுமங்கலியாக இருப்பவள். அந்த நித்திய சுமங்கலி எப்படி இருந்த? அசையாத மலையாக அச்சலம். அப்ப அசையாத மலை, அதனாலதான் திருவண்ணாமலை அருணாச்சலம், சோனாச்சலம், திருக்கழுகுண்டத்தை கழுகாச்சலம், இப்படி இந்த சலம் சலம் அது மாதிரி விருத்தாச்சலம், அதுவும் அப்படித்தான். அது மலை லிஸ்ட்ல வர வேண்டியதான், அங்க மலை இல்லை, ஆனா விருத்தாச்சலம். எல்லாம் எல்லாம் இந்த அச்சலம் என்ற வார்த்தைக்கு எடுத்து அந்த சொற்களை இப்படி மகான்கள்லாம் எடுத்து வியாக்கியானம் பண்ணிட்டு, ஈவாஜா சண்முகம் போன்ற என்னுடைய வழிகாட்டு குருநாதர் பத்து சந்தாமத்துக்கு இந்த அச்சலம் என்ற சொற்கு இவ்வளவு விளக்கங்கள் சொல்கிறார்.
இவையெல்லாம் எடுத்து எம்பும் சொற்கள். அப்ப அம்பாள் எப்படி இருக்கிறாளாம்? பூரணாச்சல மங்களையாக இருக்கிறாள். அசைவற்று இருந்தால் கூட மங்கள வடிவத்தை அனைவருக்கும் அருள் செய்து கொண்ட முகமாக இருக்கிறாள். அதனால மங்கள வடிவ. இந்த மாதிரி சக்தி பீடத்துல பூரணகிரி என்ற ஒரு சக்தி பீடம் இருக்குது. எங்க இருக்கிறா? அது நேபாளத்துல இருக்கு. பூரணகிரி அப்படியே அது பெயர். இந்த பூரணகிரிய அங்க அம்பாளை யார் பிரதிஷ்டை பண்ணாலும் ஆதிசங்கர பகவத்பாதான் பிரதிஷ்டை பண்ணிட்ட. அதனாலதான் அம்பாளை அதெல்லாம் கண்டுட்டுதான் அந்த அபிராமிப்பட்ட பூரணாச்சல மங்களையே என்ற பதத்தை உபயோகப்படுத்திருக்கார் மாதிரி இந்த வியாக்கியானத்துல தெரிகிறது. அதனாலதான் பூரணாச்சல மங்களையே அப்படின்னு வியாக்கியானம். ஆனா இந்த பூரணாச்சல மங்கை யார் யார் பார்க்க முடியும்னா மனசு ரொம்ப தூய்மையாக இருந்தாதான் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும் சொல்ற வியாக்கியானத்தை. தூய்மையற்றவர்கள் இங்கு சென்று வழிபாடு செய்ய முடியாது. அதனால அந்த பூரணாச்சல மலை இருக்கிறது நேபாளத்துல, அது எப்படின்னா மிகவும் புனிதமான கருதப்படுகின்ற மலை. அங்க மனசுல அசுத்தம் இருந்தா கூட அங்க போக முடியாது, காலையே வைக்க முடியாது அப்படின்னு பேசுகிறார். அப்பேற்பட்ட அம்பாள் பூரணாச்சல மங்களையாக இருக்கக்கூடியவனை உரைகின்ற திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ, உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ. எங்கெல்லாம் அம்பாள் சுவாமி இருக்கிறாரோ அங்கெல்லாம் கோயில் தான். எங்கெல்லாம் சுவாமி இருக்கிறாரோ அங்க அம்பாள் உண்டு. தனித்தனியா அது பிரிச்சே பார்க்க முடியாது. அதனால நீ எங்க இருக்கிறோ அதுதான் உன் கணவர் இடமாக இருக்கிறதோ ஒரு பக்கமோ அப்படின்ற உரைகின்ற நின் திருக்கோயில். எங்கெல்லாம் சுவாமி பேர்ல கோயில் இருக்கோ அங்கே அம்பாளும் இருந்திருப்பார். அம்பாளை விட்டு சுவாமி பிரியாது இருக்கிறானா, அதுபோல சுவாமியை விட்டு அம்பாள் பிரியாது இருக்கிறாள். அதைத்தான் சொல்றார், உரைகின்ற நின் திருக்கோயில். எல்லா இடத்திலும் வாசம் செய்கின்ற திருக்கோயிலை வாசம் செய்கின்ற சிவபெருமானுக்கு பக்கமாக ஒரு பக்கமாக இருக்கிறார். அப்படி ஒரு தாற்பயம். இன்னொன்னு, சுவாமி அம்பாளுக்கு இடப்பாகத்தை கொடுத்திருக்கு. அப்ப மாதொரு பாகனாக உமையொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வர திருக்கோணமாக நீ இருக்கிறாயோ அப்படின்னு சுவாமியை பார்த்து கேட்கிறார். அப்ப அம்பாள் தன்னுடைய பதியான சிவனை பாதி உடலாக கொண்டவளாக இருப்பதாலே லலிதா சகஸ்ரநாமம் இந்த வார்த்தைக்கு என்ன வியாக்கியானம் சொல்றது என்றால் காந்தார்த்த விக்கிரகாயை நமஹா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் ஒரு அற்புதமான நாமாவளி சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்பாளுடைய பாதி பாகத்தை உடையவன் ஈசன். அதைத்தான் நடுவில் சொல்வார், உமையும் உமை ஒரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கே எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசை. அதனால சுவாமிக்கு என்ன பேராச்சுன்னா அர்த்தநாரீஸ்வரன், மாதொருபாகன், உமையருபாகன் என்ற திருநாமங்கள் இப்படி அம்பாளுடைய பூரணாச்சல மங்களையாக இருக்கக்கூடியவள். அம்பாளுக்கு பாதி பாகத்தை கொடுத்தனாலே சுவாமிக்கு இப்போ ஒரு பெயர் உண்டாயிற்று. அதனாலதான் இந்த மாதொருபாகன், உமையொருபாகன் இதெல்லாம் எங்க இருக்குன்னா திருச்செங்கோட்டில் தான் அங்க சுவாமி இருக்கார். அதுக்கு கொடிமாட செங்குன்றம் என்று பெயர் தமிழ்ல. திருச்செங்கோடு கொடிமாட சென்ற கொங்கு நாட்டு ஸ்தலத்திலே மிக அற்புதமான சிவாலயம், பாடல் பெற்ற கஷேத்திரம். அப்ப அம்பாளுக்கு அது மட்டும் சொல்லல, அம்பாளுக்கு 5 விதமான திருமேனிகள் சொல்ற. இப்ப கைகாலுடன் கூடிய வடிவம், ஸ்தூல வடிவம், பருவுடல், மந்திர உடல். மந்திர உடல்னா ரொம்ப நுண்மையாக கண்ணுக்கு தெரியாத, ஆட்டமை விட ரொம்ப கம்மி அப்படின்னு அவையார் சொல்வார், அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்பு உள்ளே கார். அப்ப சூஷ்ம ரூபம் எப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது. காமகலா ரூபவடி, நமக்கு சென்னையில காமகலா ரூபவடினா
திருவல்லிக்கேணியில இருக்கு. திருவட்டீஸ்வரர் கோயிலுக்குள்ள இந்த காமகலா ரூப வடிவம் அம்பாளை இன்றைக்கும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பேர் சூக்ஷ்மாகரம். இந்த காமகலா வடிவத்துக்கு தான் சூக்ஷ்மாகரம். அப்புறம் சூட்சதமம் என்று 5 விதமான வழிகளை சொல்லி குண்டலி வடிவமாக அம்பாள் இருக்கிறாள். அப்ப கைகாலுடன் கூடிய வடிவம், ஸ்தூல வடிவம், பரு உடல், மந்திர உடல், சூஷ்ம ரூபம், காமகலா ரூபம், சூக்ஷ்மாகரம், குண்டலி வடம். இப்படி அம்பாளுடைய சக்தி இவ்வளவு இருக்கிறது. அதனாலதான் பூரணாச்சல மங்கள என்னும் ஒரு பதத்தை போற்றுப்பார் போதற்கு நம்ம அபிராமிப்பட்ட. அது மட்டும் இல்ல, அனைத்தும் கடந்த பரம்பொருள் வடிவமாக இருக்கக்கூடியவள். அவர் சொல்வார், அங்கிங்கு எனாதபாடு எங்கும் நிறைந்த. தாய்மானவர் சொல்றார், அங்கிங்கு எனாதபடி எங்கும் நிறைந்த. அது மாதிரி அம்பாள் அனைத்தும் கடந்த பரம்பொருள் வடிவமாக இருக்கிறாள். அதான் அங்க சொல்வார், மலைவல்ல காதல் பெண் பதிகத்திலே சொல்வார், பூரணி, புராதனி, புராந்தகி, திரையம்பகி, கயிர் பூங்கவி, விளங்கி சிவசங்கரி, நாரணி, அநாதீத நாயகி, நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடியவர் நாமம் நாம் உச்சரிக்க வசமோ ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழ் கொண்ட அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கண்ணியர மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே வாரணியும் இரு கொங்கை மாதர் வகை வளமருவு கங்கை புகழ் வளமருவு தேவையரசே வரைராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமை. ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினிய அப்படி மலைவளர் காதலி பெண்ணா தாய்மான சுவாமி இல்லைன்னா எங்கும் நிறைந்தவள். அதுதான் பூரணி, புராதனி, புராந்தகி, திரையம்பகி, ஜெயில் பூங்கவி, சகசிரதல புஷ்பமிசை வீத்திருக்கும் நாரணி அநாதீத நாய். அதனால்தான் இங்க சொல்றார், அனைத்தும் கடந்த பரம்பொருள் வடிவம். அப்ப சுத்த பிரம்ம தத்துவமாக அம்பாள் வீட்டிருந்து அருள் செய்கிறாள். சுத்த பிரம்ம தத்துவம் இருக்கிறதுனாலே ஈசனுக்கும் ஒரு பெருமை ஏற்படுகிறான். அதான் அவனுக்கு அர்த்தநாரீஸ்வரன், உமையருபாகன், மாதருபாகன். அததான் ஞான சம்பந்தருக்கு பால் கொடுக்க வந்த போது அந்த கோலத்திலே வந்து கொடுத்தான். தோடுடைய செவியன் விட ஏறி ஓ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரா உடை நான் பணிந்து ஏற்ற அருள் செய்த நீவுடைய பிரமாபுரம் மேவிய பெருமான் இவன் என்று. தோடுடைய செவியன் யாருடைய பாலை குடிச்சான்னு உடனே அவன் சொல்ற, தோடுடைய செவியன் விடையேறி ஓ தூவன் மதிசூட்டி. அம்பாள் எங்க சொல்றார், இதுல பாதி சரீரம் அம்பாள்து, அதனால தோடு அணிந்தவள். அதனால ஓங்காரத்தோடு வேதம் சொல்ற மாதிரி இங்க இத்து பிளஸ் தமிழ்ல, அதனால தோடுடைய செவியன். சிவபெருமானும் தோட்டுல செவி போட்டு அந்த காதுல 2 போட்டு இருக்கான். அவனுக்கு யார் தோடா? 2 பேர், 2 கந்தர்கள் அவனுக்கு தோடாக ஆனார். அஸ்வவரதர், கந்தவரதர், 2 கம்பளவரதர், 2 பேர் எப்ப பார்த்தாலும் பரமேஸ்வரன் பாடிண்டே இருக்கணும் ஆசைப்பட்டார்களாம். அதனால பரமேஸ்வரா நாங்க பாடுறது நீ கேட்கணும் அப்படின்னா கவலையப்படாத வாங்க ஒரு 2 பேர் சேர்த்து 2 பேரும் தோடா மாற்றிட்டார். அப்பதான் பரமேஸ்வரன் தான் 2 in 1 முதல்ல கண்டுபிடிக்கும். நாம எல்லாம் காதுல சொல்லிக்கிற பாருங்க, அது மாதிரி தோடா மாத்திட்டாராம். அஸ்வவரதன், கம்பளவரதன். இன்னும் அவ பாடிட்டே இருக்கா, சுவாமி கேட்டுட்டே இருக்காராம். அதனாலதான் 2 விதமான அர்த்தம் வியாக்கியானம். தோடுடைய செவியன்னா மாதுருபாகனா இருக்கக்கூடிய உமையம்மல் வந்து பால் கொடுத்தாள். இன்னொரு வியாக்கியானம், அஸ்வரவர்தன் கம்பளவர்தன் 2 பேரும் பாடிட்டே இருக்கா, அதை சுவாமி கேட்கிறார், அதனால தோடுடைய செவி அப்படியே வச்சுக்கலாம். ஆண்களுக்கு தோடு உண்டு. பெண்கள் அணிகின்ற பேருக்கு கொப்பு என்று பெயர். வேறதான் காரைக்குடியிலே கொப்புடை நாயகி அம்பாளு பேர் கொப்புடை நாயகி. அப்ப அனைத்தும் கடந்த பரம்பொருள் வடிவம். அவள் சுத்த பிரம்மமாக இருக்கிறாள். ஈசனுடைய பாதியாவதை குறிப்பிட்டே உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ. அப்பேற்பட்ட அம்பிகை அடுத்து பெருமையை சொல்றார். உங்களுடைய பெருமை எப்பேற்பட்டது அபிராமி? அறைகின்ற நான் மறையும் அடியோ முடியோ, அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ.
அறைகின்றன சொல்லுதல் அப்படிங்கிற சாதாரண நம்ம அரைஞ்சுட்டோம் அப்படின்னா அரைஞ்சா கோபம் அரைஞ்சனா அதையும் சொல்றதுதான் ஒழுங்கா வேலை செய்யல அதனால அடிச்சுட்டான் அரைதல். அப்ப இன்னொன்னு அறைதல்னா நன்றாக புகழை எடுத்து சொல்லுதல். அதை சொல்றார், உனது புகழை வலியுறுத்தி பாடுகின்ற எது பாடுறது அப்படின்னா உன்னை பத்தி யார் அறைகிறார்கள். ரிக்யஜுர் சாமம் அதரோடம் சொல்ற 4 வேதங்கள் உன்னை போற்றுகின்றன. அம்பாளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ 2 விதமா வியாக்காரம் பண்ணலாம். அம்பாளை வேத மாதாவாக பார்க்கலாம், அல்ல வேத மரமாக பார்க்கலாம். லலிதா சகஸ்தாமம் வேத ஜனன்யை நமஹா அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த 4 வேதங்கள் எப்படி இருக்கிறதா, உன்னோட அடிப்பகுதியாக இருக்கிறதா அல்லது உன்னுடைய சிரசு பகுதியாக இருக்கிறதா, அதுதான் கேள்வி கேட்டு பதில் சொல்றார். அறைகின்ற நான் மறையில் அடியோ முடியோ. வேதம்னா எதை சொல்றது? ஆரம்பத்துல சத்தியம் வத, தர்மம் சர, மாத்ருதேவோபவ, பித்ருதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ அப்படி வேதம் சொல்றது. அப்ப இந்த வேதம் இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்ற இதெல்லாம் தர்மத்தை பறைசாற்றுகின்றது. அதனால்தான் அறையின் நான் மறையின் அடியோ முடியோ. அறுதல் என்றால் இன்னொரு அர்த்தம் என்னன்னா வியாக்கியானத்துல வேத கோஷம் சொல்றது. நீங்க பண்றேன் பாருங்க, வேத கோஷம் ருத்ரம் ஜமக்கம் ஸ்ரீ சுத்தம் புருஷ சுத்தம் இதெல்லாம் பாராயணத்துக்கு பேர் இங்க வேத கோஷம். அதனாலதான் நம்ம சனாதன தர்மத்துல பிரைம் மினிஸ்டரே குத்துவிளக்கு ஏத்துறா கூட முதல்ல வேத கோஷம். இந்த வேத கோஷம் சொல்லிட்டு தான் அப்புறம் எல்லாத்தையும் ஆரம்பிப்பான். ஏன்னா வேதம் தான் நமக்கு பிரதானம். வேதத்துல என்ன சொல்லி இருக்குதோ அதான் இன்னைக்கு உலகத்திலே நடக்குது. திருமூலர் சொல்ற, வேதத்தை விட்டொரு அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தகு பொருளெல்லாம் உள்ள, தக்க வாதத்தை விட்டு வேதத்தை ஓதியே வீடு பேறு அடையணும். ஏன் இந்த சொல்றார்? அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியும். அம்பாள் எப்படி வேதஸ்வரூபமாக வேத ஜனன்யனாக வேத மரமாக இருக்கிறார் கூட நம்ம சொல்லலாம். அதனால்தான் அறைதல் என்று சொன்னால் வேத கோஷம். இந்த வேத கோஷம் எங்க உலகத்துல சொல்லிட்டே இருக்கமோ அது வரைக்கும் இந்த பிரபஞ்சம் இருக்கும். மகாபெரிவன் சொல்ற தெய்வத்தின் பொருள். வேத சப்தம் என்னைக்கு நிக்கிறதோ அன்னைக்கு உலகத்துல மகாபிரளயம் ஏற்படும். அதனால்தான் எல்லா மகான்களும் வேதத்தை சொல்லாமே இருக்க மாட்டார். பகவானே அருணாச்சலத்துல என்ன சொல்றார்? வேதாந்தே வேதர விளங்கும் வேத பொருளரும் அருணாச்சலா. வேதாந்தே வேதர விளங்கும் வேத பொருளரும் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. வேதாந்தத்தை வேறற விளங்கும் வேத பொருள். அதனால வேதம் தான் நமக்கு பிரமாணமாக இருக்கக்கூடியது. அதனால்தான் சுவாமிக்கு வேதநாயகன், வேதியர் நாயகன், அம்பாளுக்கு வேதநாயகி. ஏன் இந்த கோவில்ல அப்படி பேர் வச்சிருக்காருன்னா எல்லாமே வேதம் வந்து வழிபட்டு இருக்கிறது. அதனால்தான் வேதாரண்யத்துல வேதங்கள்லாம் காடுகளா இருந்து வழிபட்டது. அதனால்தான் ஆரண்யம் என்று சொன்னால் காடு. வேதங்கள் காடுகளாக நின்று வழிபாடு செய்ததால் சம்ஸ்கிருதத்துல வேத ஆரண்யம் என்றும் தமிழே திருமலைக்காடு என்றும் போற்றினார்கள். அதனால்தான் வேத கோஷம், இந்த வேத கோஷம் சொல்லிட்டே இருக்கணும். அதனால்தான் அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ. அம்பாளை எது அறையிறது அப்படின்னா வேதங்கள் வேத கோஷங்கள் அம்பாளை முழங்குகின்றன. 2வது பாட்டிலையும் இது சொல்றார். உனையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின், ஸ்ருதி ஸ்ருதினா வேதம், ஸ்ருதி மாதா லயப்தா சங்கீதத்துல. அப்போ துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும்
கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனம். இதுல ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சொல்றார். அதாவது நான் எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்கக்கூடியவள், நான் தொழும் தெய்வமாக இருக்கக்கூடியவள், துணையும் தொழும் தெய்வமும், என்னை பெற்ற தாயினும் மேலாக என்னை காப்ப துணையும் தொழும் பெற்ற தாயும் சுருதிகள். சுருதிகள்ல என்ன? அம்பாள் வேத மாதாவாக இருக்கிறார். சுருதிகளில் அடுத்த சென்டென்ஸ் போட்டா பாருங்க, ஒரு மரம் இருந்தால் அதுக்கு பல கிளைகள் உண்டு. ஒரு மரம் தான் நிறைய கிளை இருக்கணும், பிரான்சஸ் இருக்கணும். அதனால அழகான பதம் போட்டார். பனையும், பனையும்னா வேதத்தில் இருக்கின்ற அந்த கிளைகள். ருக்வேதத்துக்கு எத்தனை சாக்கைன்னு சொல்றான் பாருங்க, அந்த சாக்கைன்ற வார்த்தையை தான் பனையும் சொல்றார் அழகு தமிழ். போஸ்ட் ஆபீஸுக்கு போனா தெரியும், மாம்பழம் சாக்கா, டாக்டர் சாக்கான்னு போட்டுப்போம்ல, மாம்பழம் பிரான்ச், சாக்கானா பிரான்ச். அது மாதிரி அம்பாள் அம்பாளை வந்திக்கின்ற போது அம்பாள் வேத மரமாக இருக்கிறாள். அந்த வேத மரத்துக்கு நிறைய கிளைகள் உண்டு. அப்ப ருக்வேதத்துக்கு எத்தனை சாக்கை இருக்குது, யஜுர்வேதத்துக்கு எவ்வளவு சாக்கை இருக்குது, சாம வேதத்துக்கு எவ்வளவு சாக்கை இருக்குது, அதர்வண வேதத்துக்கு எவ்வளவு சாக்கை. இது மாதிரி சாக்கைகள் என்றா அந்த வேதத்துடைய கிளைகள். எனக்கு தெரிஞ்சு மற்ற வேதத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. சாம வேதத்துக்கு 3 சாக்கை இருக்கு. சாம வேதத்துக்கு ஒரு காலத்துல 1000 சாக்கை இருந்தது. ஞானசம்பந்தர் பதிவு பண்றார், திருவாழ்குழி புத்தூர்ல போய் பாக்குறார். சாகையாயிரம் உடையார் சாமமும் ஓதுவதும் உடையார். அப்ப அந்த ஊர்ல 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஞானசம்பந்தர் பதிவு பண்றார், சாகை 1000 உடையா. அப்ப சாம வேதத்துக்கு 1000 சாக்கை இருந்தது, இப்போ 3 தான் இருக்கு. அதுக்குதான் வேதத்தை பிரமாணம் பண்ணணும், வேதத்தை பிரமாணம் பண்ணணும். நேத்தி கூட தினமலர்ல ஒரு கற்று வந்துட்டு பாருங்க, வேதத்தை பத்தி அற்புதமான கற்று. இதுல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் அவரு எழுதிட்டார், அது ரைட். அப்ப அம்பாள் வேத மரமாக இருக்கிறார். அந்த வேதங்களுக்கு கிளைகள் உண்டு. அதைதான் சாகை என்று சமூகத்துல சொல்றார், பனை என்று சொல்றார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொண்டும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் வெண் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி. அப்ப அம்பாள் தான் வேதத்தின் மரமாக இருக்கிறார், கீழே இருக்கின்ற வேராக இருக்கிறார், பூவாக இருக்கிறார், காயாக இருக்கிறார், கனியாக இருக்கிறார், கிளைகளாக இருக்கிறாள். அதைத்தான் அம்பாள வேதம் முழங்குறதா. அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ. அப்ப அறைகின்ற நான் மறையின் அடியது பிரணவாகாரம், ஓங்காரமாக இருக்கக்கூடியது. அதனால்தான் வேதமா இருக்கும்போது ஓம் சொல் இல்லையா, ஓம் தான் ஆரம்பிக்கிறோம், கடைசியில ஓம்னு முடிக்கும், அருகிகோ அப்படின்னு முடிக்கிறோம். அப்ப அகார உகாரம் மகார 3 சப்தங்களை கொண்ட பிரணவாகாரமாக அம்பாளே இருக்கிறாள். அதுதான் ஓங்காரத்தின் உட்பொருளே என்று அங்கு ஒருத்தர் சொல்வார். அம்பாள் எப்படி இருக்காரா, ஓங்காரத்திற்குள்ள உட்பொருளே. அப்ப பிரணவமாகும். அப்ப அந்த உபநிஷத்துகள்லாம் என்னன்றான், உபநிஷதங்கள்லாம் அம்பாளுடைய வேதத்தின் உச்சியாக திகழ்கின்றன. அதான் ஒவ்வொரு உபநிஷத்திலும் ஒரு ஆற்றல் இருக்கு. அதர்வசீத்து கணபதி உபநிஷத்துல புளியார பத்தி பூரா அதர்வ வேதம்னு சொல்றது. அது அப்படியே பாராயணம் பண்ணா அவளுக்கு நம்ம பிரம்ம தேஜஸ் ஏற்படும். காலையில பண்ண பாப்பம் ராத்திரி பண்ண பாப்பம் காலையில போயிடும். காலையில பண்ண மத்தியானம் பண்ண பாராயணம், சாயந்தரம் பண்ணா இந்த மாதிரி அப்பப்ப செய்கின்ற பாபங்களை போக்குகிறது. அது எப்படி எல்லாம் நம்ம வாழணும் எல்லாம் அந்த அதரசி கூடத்துல பிள்ளையாருக்கு அவ்வளவு பெருமையா பேசுறதுன்னா, வேதங்களுடைய அந்த வேத மாதாவாக வேத மரமாக உபனிஷதமாக அம்பாளே திகழ்கிறாள். அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ. அப்ப நீ எப்ப பிரணவத்துல இருக்கிறாயா அல்லது மறையின் உச்சியாக உபனிஷதங்களாக இருக்கிறாயா அம்பாளை கேட்கிறேன். ஏமா நீ என்ன வேதமா இருக்கு இல்லையா, இல்ல உபநிஷதமா இருக்கிறா? அது சொல்லிட்டு உன்னுடைய வடிவம் எப்பேற்பட்ட வடிவம், அம்பாளின் வடிவம் மந்திர. அதனால்தான் எல்லா லலிதா சகஸ்நாமம் பாராயணம் சொல்லப்பட்ட வந்ததே காரணம். விஷ்ணு சகஸ்நாமம் லலிதா சகஸ்நாமம் பாராயணத்துல இன்னைக்கு இது 2 தான் மெயினா இருக்கு. லலிதா சகஸ்நாமம் பாராயணம் பண்ணிச்சு அம்பாளும் தான் உட்கார்ந்துடுறான். மந்திர வடிவமாக இருக்கின்ற சொற்கள். அதாவது அந்த ப்ரொனவுன்சியேஷன் சரியா உச்சரிக்கணும். அதுக்குதான் சம்ஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்றது. யார் வேணா என்ன படிக்கல, 3மே கண்ணுக்கு தெரிந்த கடவுள்.
அப்ப அமுதம் நிறைந்த வெண் திங்களோ, சந்திரனுடைய குளிர்ச்சி. ஔஷதிகள் சந்திரனாத்தான் வளரும், மூலிகைகள். மனஸ்கார சந்திரன், வேதத்துல சொல்றது சந்திரமோ மனசோ ஜாதா, மாத்திருக்காரகன். அதான் அந்த சந்திராஷ்டம் வரும்போது ஒண்ணு பிள்ளையார் கோயிலுக்கு போயிடணும், இல்லைன்னா அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அந்த அருகம்புல்ல வச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து அந்த 2 நாளைக்கு சில பேருக்கு வரும் அந்த அஷ்டமி சந்திரம். அது வந்துருச்சுன்னா படாத சும்மா இருக்கும், அடிச்சுட்டு போயிடும், கோர்ட்டு கேஸ் எல்லாம். சந்திராஷ்டம் மட்டும் ஜாக்கிரதையா இருக்கும். ஜாக்கிரதை எப்படி இருக்குது? அப்பா சந்திராஷ்டம் வரும் பார்த்துட்டு அன்னைக்காவதுக்கு அம்பாள் போய் தரிசனம் பண்ணும், இல்ல பிள்ளையார் போய் தரிசனம் பண்றோம். அதனால்தான் சினிமா கூட பாட்டு அந்த காலத்துல, அமுதை புழும் நிலவே நீ அருகில் வராதது. கண்ணதாச சொல்லி அமுதை புழும் நிலவு நீ அருகில் வர. அப்ப அமுதம் இருக்குன்ற சந்திரன். சந்திரனிடத்தில் அமுத கிரணங்கள் குளிர்ச்சியாக உள்ளதாலே, ஏன்னா இவருக்கு வானத்துல எழுத வர செய்தார்னா அந்த சென்டென்ஸ் கொண்டு பதிவு பண்றார். அம்பாள் வர வச்சார் இல்லையா? அப்ப அமுதம் இருக்கிறது. அதனாலதான் பௌர்ணமியில கிரிவலம் அவ்வளவு விசேஷம். பௌர்ணமி கிரிவலம் வந்தா நம்ம பகவான் சொன்னது, சேஷாத்ரி சுவாமிகள் அவர் 365 நாளும் போய் சொன்னார். பௌர்ணமியில வந்தா அமுத கிரணங்கள் நம்ம மேல படி, சித்தபுருஷர்கள் அப்படியே அரூபமா வருவது, ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு, அம்மா சந்திரமண்டத்திலே வாசம் செய்வதாக இருக்கிறார், அதையும் சொல்றார். சந்திரமண்டத்தில் வாசம் செய்தவளாக கருதப்படுகிறது. அதனாலதான் இங்க இதுக்கு பதில் சவத்துல சொல்றா, சந்திரமண்டல மத்தியஸ்த மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீ சக்கர ராஜநிலையி ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. சந்திரமண்டல மத்தியஸ்த மகா திரிபுர சுந்தரி யாரு? வேதமாதா தாங்க இருக்க. சந்திரமண்டலத்துல யாரு இருக்கா? மகா திரிபுர சுந்தரி. எப்பேற்பட்டவள்? ஸ்ரீ சக்கர ராஜநிலையி ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. அப்படி அம்பாளை பூர்ண சந்திர முகத்தோடு பார்க்கிற அந்த யோக நெறியில நின்று சரபோஜி ராஜா வந்து கேட்கிறான், ஓய் பட்டரே சுப்பிரமணியன், நீங்க என்ன திதி? அவர் அமாவாசை தானே சொல்லணும், சொல்லறதுக்கு வாய் வந்தேன்னா அம்பாள் அப்படியே பார்க்கிறார். பூர்ண சந்திர முகம்மாறு தெரிஞ்சதுனால பௌர்ணமி. அதாங்க விசேஷம். அப்ப அம்பாளுடைய பௌர்ணமி எப்படி வந்தது? அபிராமிட்ட பாடிட்டு பார்க்கிறார். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லி வேதம் சொல்ல வழிக்கே பொருள் உண்டுதான் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உழையத்தவிய கொண்டு வந்தாங்க அந்த பாட்டு ஒரு 78. அப்ப அவர் பார்க்கும்போது அம்பாக்களுடைய தாடங்கத்தை வீசி வானத்திலே எரிந்தால் அதுவே நிலவாக வந்தது. பின்னால சொல்றார், சந்திரோதயம் கிருதவதி தாடங்கேன மகேஸ்வரி ஆயுதேகி ஜெகன்மாத ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. அப்ப எதிராங்க அமுதம் பொடி நிலவாக வந்ததுன்னா அம்பாளுடைய தாடங்கமே நிலவாக வந்தது என்று மதுரை மீனாட்சி சொல்வார். தோதசாந்த பெரு. அப்பேற்பட்ட அம்பிகை கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ. அப்ப அந்த கஞ்சம் என்ற சொல் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், சுக்தி, ஆக்ஞா, சகசிராகாரம் ஈராக உள்ள தாமரைகளே குறிக்கின்ற அற்புதமாக சொல். அப்ப முதல்ல சொன்ன மாதிரி அந்த காமகலா ரூபத்தை இங்கே கொண்டு வந்து காமிச்சு, அப்பேற்பட்ட நீ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ. மா என் நெஞ்சத்துல நீதான் இருக்கியா? எந்த நெஞ்சம்? என் நெஞ்சத்துல நீதான் வாழறியா? நீதான் குடியிருக்கிறையா? இப்ப ஏன் அந்த நெஞ்சகம் சொன்னா, தியானம் செய்வதற்கு ஏற்ற அற்புதமான இடம் இந்த நெஞ்சு. அதனால்தான் அப்பர் பெருமான் சொன்னார், நெஞ்ச நீ நினையாய் நிமிர் புன்சடை மஞ்சையாடும் மணாதனை நெஞ்ச நீ நினையாய். நெஞ்சுதான் ரொம்ப முக்கியம். நெஞ்சே நீ நினைய. அவதான் அருணாதரன் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக. இந்த நெஞ்சு எப்படி இருக்கிறதா? கல் போன்று இருக்கிறதா. கல் போன்ற மனசை உருக வைக்கிறது எதுனா முருகனுடைய திருநாமா கந்தர் அனுமதி.
நெஞ்ச கனகண்டு நெகுந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் செய்ய சொஞ்ச புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கராணி பதம் புரியுமா. அப்ப கல் உருகன்னா எப்படி இருக்குன்னா, இந்த நெஞ்சு கல்வோருக்கு அதை உருக வைக்கின்றது. எப்போ உருகும் அப்படின்னா, ஆழ்மனில் தியானத்திலே அம்பாளை நெஞ்சகத்திலே கொண்டு வந்தால் இந்த நெஞ்சம் உருகும். அதனாலதான் கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ. அதனாலதான் நெஞ்சத்துல கோயில் கட்டினார். நம்ம சென்னை பக்கத்துலதான் திருநின்றவூர் பூசலார் நாயனார் அடியார்க்கும் அடிய. அவரு பணமே இல்லை, என்ன பண்றது, யாருக்கு கேட்டு பார்த்தாலும் கொடுக்கல. அதனால சுவாமிக்கு இதயத்திலே கோயில் கட்டத்தினாலே அந்த ஸ்தலத்துல சுவாமி பேர் ஹிருதயானீஸ்வரர். நெஞ்சத்திலே கோயில் கட்டினார். அப்ப சுவாமி அங்க வந்து அனுகிரகம் பண்ணி அவரும் நாயன்மார்ல மிகச்சிறந்த நாயனாராக மாற்றப்படுகிறார். அப்ப அம்பாள் எத்தனை கோலங்களில் அமர்ந்தாலும் யார் யாரெல்லாம் அம்பாளை நெஞ்சத்திலே வைத்து மனமாற பூஜை செய்கிறார்களோ அவர்களுடைய நெஞ்சத்திலே மறைகின்ற வாரிதியோ. இதுதான் லலிதா சகஸ்ரநாமம் ஹிருதயஸ்தா என்ற நாமாவளியினாலே சொல்லி மறைகின்ற வாரிதியோ. வாரிதி என்று சொன்னார் கடல். இப்ப நிறைய பேர் போட்டுக்கிறாங்க செஞ்சொல் வாரிதி, உன் பட்டம்லாம் போட்டுக்கிறாங்க. வாரிதினா கடல் போன்றது. அவன் அவ்வளவு படிச்சிருக்கானா இல்லையா அது வேற விஷயம். ஆனா போட்டுறா. மறையும் கடலில் நீ உரைகிறாயோ. அப்ப ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, கடல்ல யார் வாசம் செய்கிறார்? நாராயணன் வாசம் செய்கிறார். அதனால கடல் அம்பாள் கடலில் நாராயண் சக்தியாக வைஷ்ணவி என்ற திருநாமத்தோடு நாராயணி என்ற பெயரோடு அருள் செய்கிறார். அதுதான் உள்ளூர் பாட்டில் சொல்வார். நாயகி நான்முகி நாராயணி கைநடின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதிரிச்சு வாயகி மாலி வாராகி சூழனி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் சரணம். எல்லா நாமாக்களையும் சொல்லிட்டு இவ யாருன்னா துர்கேட்டு இவ்வளவு நாமாக்களை சொல்லி ஆயகியாதி உடையாள் சரணம் சரணம். அரண் என்று சொன்னால் கோட்டை. சம்ஸ்கிருதத்துல துர்கா அப்படின்ற நேர டிரான்ஸ்லேட் பதம் அரண். அதுலதான் ராஜா எல்லாம் கோட்டை கோட்டையா கட்டி வச்சுட்டாங்க. எதுக்கு? யாரும் உள்ள வராம இருக்கிறது, காப்பாத்து. அது மாதிரி அந்த அம்பாளுடைய இந்த நாமாக்கள், இது 50வது பாட்டு அபிராமி என்றாதுல. இந்த பாட்டுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது அர்ச்சனை பாட்டு. சொல்றாரு அவரு, இதை அர்ச்சனை பண்ணலாம். நாயகி நான்முகி நாராயணி கைநடின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமணி சாதனிச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையார் சரணம் சரணம். டோட்டல் சரண்டர். அப்ப அம்பாளுக்கு வைஷ்ணவி என்ற சக்தியாக இருக்கிறாள். நாராயணனோடு இருப்பதால் நாராயணி என்ற சக்தியாக இருக்கிறாள். சம்புவின் மனைவியாக இருக்கிறாலே அம்பாளுக்கு சாம்பவி என்று பெயர். சாம்பவி தீட்சைன்னு ஒரு பெரிய தீட்சை, அது பெரிய சப்ஜெக்ட். அப்ப ஏன் இதை சொல்றார்? வாரிதி அம்மாவுடைய அருள் எப்பேற்பட்டது. கடலை காற்றும் அளவற்ற அருளை செய்கின்றவள். துர்வாச முனிவர் அவர் ஒரு சாபம் கொடுத்தார் இந்திரனுக்கு. அந்த இந்திரனுக்கு கொடுத்த சாபம் எல்லாமே கடல்ல போய் மறைஞ்சு, எல்லாமே மறைஞ்சு போன எல்லா செல்வங்களும் மற்ற அப்படியே ஒரு நிராதவராக இருக்கிறான் இந்திரன். அம்மாள் எங்க இருக்கான்னு கேட்டான். அதுக்கு சொல்றார் துர்வாசவர், அண்டங்களுக்கப்பால் சுதா சிந்து என்ற அமுதக்கடலில் அம்பாளின் இருப்பிடம் உள்ளது. அதனால அப்படி அந்த அனுகிரகம் இருந்தா தான் நீ அதை அடைய முடியும் சொல்றாரு. அப்பேற்பட்ட அம்பாளே அவ்வளவு சீக்கிரம் அடைஞ்ச முடியாது. அது அம்பாளை உபாசனம் பண்ணினாதான் மீண்டும் அந்த செல்வங்கள்லாம் உனக்கு கிடைக்கும். அப்ப மூலாதாரத்துள்ள அமுத தேக்கம். இப்ப நாம சொல்றோம் நமக்கு எப்படி அப்படின்னா, தேவேந்திரனுக்கு அப்படின்னா நம்ம போன்ற சாதாரண மனுஷாளுக்கு எப்படி நம்ம சொல்றாரு அவர், மூலாதாரத்துள்ள அமுத தேக்கம். அப்ப இந்த அமுத தேக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், சுக்தி, ஆக்ஞா என்ற 6 ஆதார சக்கரம் வந்து அதுக்கப்புறம் சகசிராகாரத்துக்கு போறது. நாம என்ன பண்றோம்? நம்முடைய காட்சிக்கு இந்த அமுத தேக்கம்
சாதாரணமா தெரிஞ்சு அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆனால் சித்தர்கள், யோகிகள், ஞான புருஷர்கள், கைவர பெற்றவர்கள் அம்பாளுடைய அந்த அமுத தேக்கத்தை தான், அந்த அமுத கடலைத்தான் மாருதி என்று எடுத்து குறிப்பிட்டார். அது இந்த சித்தர்கள், யோகிகள் அந்த அமுததார அப்படியே இருக்குமா, பிரகாசிக்குமா, அது நீர் போன்ற வடி உண்டது, அதையே உண்டுக்குள் சாப்பிடுவதாக ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார். அதனால்தான் மறைகின்ற வாரதி, அது எங்க இருக்குன்னு தெரியாது, மறைகின்ற வாரதி. அப்ப மறைகின்ற வாரதினா என்ன அர்த்தம்னா, அம்பாள் குண்டலி சக்தியாக இருந்து அருள் செய்கிறார். ஒரு 2 நிமிஷம் தான். அப்ப இந்த அபிராமி பட்டர் பாடுறதுக்கு முன்னாடி குலசேகர பாண்டியன் பாடித்தார் அம்பாள். நுங்கேழ்வர் பாகத்தும் நான்மறையனும் நூலிடத்தும் உள்கை பொருட்டு கமலாலயத்தும் குடிகொண்ட நீர் எங்கே இருக்கினும் நாயடியேனுக்கு இடர் வரும் பொழுது அங்கே வெடுப்படுவாய் மதுராபுரி அம்பிகையே. நாயடியனுக்கு நாங்க எங்க இருந்தாலும் நீ அருள் செய்வாய். இது சிவஞான சித்தியர் சொல்ற மாதிரிதான் இருக்குது. நீங்க எந்த சுவாமி வேணா வழிபட்டுக்கோங்க. சிவஞான சித்தியர் சொல்றது, யாதொரு தெய்வம் வழிபடினும் அங்கு மாதொருபாக அருள் செய்வான். எல்லா சுவாமியும் பூஜை பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். கடைசியில யாரா வருவார் அப்படின்னா, யாதொரு தெய்வம் நீ வழிபடினும் அங்கே மாதொருபாகன் அருள் செய்வான். பார்வதி பரமேஸ்வரன் கண்டிப்பா அருள் செய்வார். ஏன் அப்படின்னா, மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரா பாந்தவா சிவபக்தாச்ச சுதேசோ பௌனத்ரே வாகர்த்தா சம்புத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ பார்வதி பரமேஸ்வரோ. இப்படி அம்பாளைய வர்ணிச்சு பாராயண பலஸ்துதி சொன்னார். ஆண்களுக்கு ஆயுள் ஏற்படுமா, பெண்களுக்கு மங்களம் நிலைத்து நிற்கும் என்று இந்த அளவிலே இந்த 20வது பாடல் நிறைவு பெறும் என்று சொல்லி, ஏதாவது பிழை இருந்தால் என்னை சார்ந்தது என்றும், ஏதாவது திருவருள் இருந்தால் பகவானுடைய திருவருள் என்றும், திருக்கடூர் அபிராம் சமேத அமிர்தகடேஸ்வரி திருவருள் என்று சொல்லும், அபிராமி பெற்ற திருவருள் சொல்லும் இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். ஐகிரி நந்தினி நந்திதமேதி விஸ்வ வினோதினி நந்தினுதே நிஜிபரவிந்த சிரோதினி வாசி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹே சிதி கண்ட குடும்பி பூரி குடும்பினி பூரி கிருஜே ஜய 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 மகிஷாசுரமர்த்தி ரம்யகபர்த்தினி சைலசுதே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலான் அபிராமி கடை கண்களே. ஸ்ரீ அபிராம் சமேத அமிர்தகடேஸ்வர சுவாமினே நமஹ. பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சய சுவாமினே நமஹ. ஸ்ரீ சோர மகாகணபதயே நமஹ. ஆபீட குஜாம்பா சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர சுவாமினே நமஹ. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வாசுதேவாய. ஓம் நம சிவாய. சம்போ மகாதேவ தேவ தேவா. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் வைக. அப்படியாவது வரவர் வான்முகில் வளாது பெய்க மணிபடம் சுரக்க வண்ணன் ஓன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் வரை அரண்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க. அந்தனர் வானவராணினம் வீக தன்புணல் வேந்தனும் ஓங்குக. வேந்தன் ஓங்கணும் இன்னைக்கு ரிசல்ட், அதனால வேந்தன் ஓங்கணும். அவர் அங்க பாடி ஓங்க வச்சார் இல்லையா, அதனால யார் ஜெயிக்கிறாங்களோ வேந்தன் நல்லபடியா 5 வருஷம் ஆட்சி செய்யணும். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீக தன்புணல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம்
துயதீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். சிவச்சிதம்பரம். நன்றி, நமஸ்காரம். கணபதிதாசன். கடைசி 2 கற்பனைக்கும் ரமணா உனக்கே உனக்கே நமஸ்காரம். கேட்கும் பொழுதெல்லாம் என்னுள் இருந்தாவை கேட்பதோடன் கூதல் கேட்பவனே ஊட்டாமல் தென்னை வைக்கும் ரமணா உனக்கே உனக்கே நமஸ்காரம். புகழும் பொழுதெல்லாம் என்னுள் இருந்தாவை முகல்வதோடு என்னை முகல்பவனே உகந்த பேரண்டி நாவை குரமணா உனக்கே உனக்கே நமஸ்காரம். சுவைக்கும் பொழுதெல்லாம் என்னுள் இருந்தாவை சுவைப்பதோடு என்னை சுவைப்பவனே உவக்கும் கருணையாவை குரமணா உனக்கே உனக்கே நமஸ்காரம். தொட்டிடும் போதெல்லாம் என்னுள் இருந்தாவை தொட்டறிந்தென்னை தொடுபவனே உட்பலமே வைக்கும் ரமணா உனக்கே உனக்கே நமஸ்காரம். எண்ணுவதெல்லாம் அறிந்தென்னுள் என்னாவோ எண்ணாமேதாதேனை எண்ணுவனே உண்ணுவதென்னை உகந்த ரமணா உனக்கே உனக்கே நமஸ்காரம். அறிவாவையாகும் அறிந்தென்னகத்தென்னுள் அறிந்தவாறும் மாமல் பவனே உருந்துயரிழியே உனிக்கும் ரமணா உனக்கே உனக்கே நமஸ்காரம். தூங்கும் பொழுதென்னுள் தூக்கம் காணவும் என் தோற்றமும் கண்டு தூதங்குவானே ஓங்குமரி ஒளி வைக்கும் ரமணா உனக்கே உனக்கே நமஸ்காரம். மாயம் மூடலகம் மாயம் அழுத்தென்னை வாழ்விட்டு நானே வாழ்பவனே ஓயம் படிக்கென்னை உண்ணும் ரமணா உனக்கே உனக்கே நமஸ்காரம். எல்லா பொழுதிலும் எல்லா இடத்திலும் எல்லாமாயன்னுள் இருப்பவனே எல்லா பொழுதிலும் எல்லா இடத்திலும் எல்லாமாயன்னுள் இருப்பவனே உல்லாசமாயுள்ளாகும் ரமணா உனக்கே உனக்கே நமஸ்காரம்.